இந்த கண்டியாபுரம் தொகுதியில இந்த ஆர்கே ஏரியால ரொம்ப நாளா மக்களோட கோரிக்கை இருந்தது. என்னென்ன கோரிக்கைன்னா, இந்த இப்போ 4-5 நியாய கடைகள்ல அரிசி பருப்பு சில நேரங்கள்ல குவாலிட்டி கம்மியா கொடுக்குறாங்க, சில குவாலிட்டி தரம் இல்லை அப்படின்னு ஆய்வு பண்றதுக்காக நம்ம எம்எல்ஏ கூட மினிஸ்டர் சார் கூட வந்திருந்தோம். இது இப்போ இந்த 5-6 கடையில பார்த்தோம். மக்கள் விளையாட்டணும் எங்களுக்கு ஒரு தரத்தையும் அதோட வேலைகள் அதோட எப்படி சப்ளை பண்றாங்க, இங்க இதெல்லாம் நம்ம சப்ளை கொடுக்குறோம், இந்த பொருள் இங்க வருது, அது கூட வந்து தரமான பொருள் வருதா, அது கூட இங்க வரும்போது கரெக்டான வெயிட்ல வாங்க கொடுக்குறாங்கன்னா அதே மாதிரி இந்த ஏசி ஆஃபீஸ் இங்க பக்கத்துல இருக்கு. இங்க வரும்போது இங்க என்னென்ன எப்படி கடைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இங்க இருக்கிற அதிகாரிகள் எப்படி இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, இங்க புதிய ரேஷன் அப்ளை பண்ணாங்கன்னா அந்த ப்ராசஸ் எப்படின்னா மக்களுடைய கால ஆலோசனை பண்ணி அமைச்சருடைய கேட்டு சில கோயில்கள் எப்படி பண்ணுங்க அட்வைஸ் கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம போகும்போது நம்மளோட அந்த 2-3 கடைகளை மட்டும் 2024 உட்பட்ட பேட்டி சாலைகள் இங்க இருக்கு. சுகாதார உண்மையா இருக்கு. அது மக்கள்லாம் வெயிட் கொடுத்துக்கலாம், எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. சிறுநீர் குறைகள்லாம் பல எதிர்ச்சி சாலைகள் அதெல்லாம் சுகாதாரம் மெயின்டைன் பண்ணணும். இந்த சூழ்நிலையை மக்களுக்கான அரிசி பொறுப்பையும் நம்ம தரமான பார்த்தாது கடைகள்ல சுகாதாரமா மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் அந்த பொருட்களுக்கு உண்டான தரம் கரெக்டாகவும் ஷார்ப்பாகவும் இருக்கிறதுனால அந்த கடைகளை ஆய்வு பண்ணி சுகாதாரத்தை பேணி காக்கணும்னு சொல்லியிருக்கோம். கடைகளை சுற்றி இருக்கிற பகுதிகளில் நகராட்சிக்கு சொல்லி அங்க கடைக்குள்ள மட்டும் இல்ல, கடைகளை சுற்றி இருக்கிற போதும் சுகாதாரம் மட்டும்தான் மக்கள் வந்து பொருட்கள் வாங்கி செல்வதற்கும் அந்த பொருட்கள் குடவுல அந்த கடைகள்ல வச்சிருந்து மக்களுக்கு கொடுக்கும் போதும் சுகாதாரம் மெயின்டைன் பண்ண முடியுறதுக்காக நகராட்சி நிர்வாகத்திற்கும் நம்ம கடைகள் இருக்கிற சப்ளை பண்றாங்க சொல்லியிருக்கோம். அதுகளை கொடுத்துருக்கோம். நீங்க சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட் இருக்கும். இந்த நமக்கு கடைகள் வந்து இங்க ஒரு சில போராட்டம் வந்து பெருசா இல்லை. நம்ம அத்தியாவசிய பொருள் மட்டும் இல்லாம டீ, அது போக நம்மளுடைய சோப்பு, உப்பு, இந்த மஞ்சள் கொடுக்குறீங்க அதை கம்பல்ஷனா கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நிர்பந்தப்படுத்தி வியாபாரம் பண்ணும் போது நம்ம பொருள் வாங்கணும் சொன்னாங்க. அது சும்மா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். கேட்க மட்டும்தான் சப்ளை பண்ணுறோம். அந்த மாதிரி சில ஒன்று இருந்தது பழைய காலங்கள்ல. இந்த கடந்த 2-3 மாதம்லாம் அந்த இஷ்யூஸ் இல்லை. என்ன மக்கள் தேவைகளோ, என்ன கேட்கறாங்களோ, கோதுமையா, அரிசியா, பருப்பா, என்ன கேட்கறாங்களோ அது கூட இதர பொருட்களான சோப்பு, உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் ஏதாவது கேட்கிற பொருள் மட்டும்தான் கொடுக்குறோம். இதெல்லாம் நிவர்த்தி பண்ணி இப்போ முறையான தேவைகள் மட்டும்தான் கொடுக்குறோம். ஃபாலோ பண்ணுறோம். அதுவும் வந்து ரேஷன் கடையில வந்து பாத்தீங்கன்னா மூட்டை போகுது போறாங்க. இல்ல அது சம்பந்தமான எந்த போராடும் நமக்கு பார்வைக்கு வரல. பார்வைக்கு வந்தா உடனே எக்ஸாம்பிள் இப்போ கூட உள்ள ஐசாபிஸ் பார்த்தோம். ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி அரிசி எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி அரிசியையும் அந்த மாதிரி சில வாகனத்தை கூட உடனே சீஸ் பண்ணி கஷ்டப்பட்டு போகும். கடந்த 3-4 மாதங்களா மக்கள் விசாரிச்ச வரைக்கும் கேட்ட வரைக்கும் இங்க இருந்து கடவுள் எதுவும் நடக்கல. அந்த அளவுக்கு மக்கள் கொஞ்சம் தெளிவாகவும் முறையாகவும் இருக்காங்க. ஒர்க் ஊழியர்களோட கடைகள்ல முறையான சப்ளை தான் பண்றாங்க. எந்த கார்டு வருதோ கார்டுக்கு உண்டான பொருள் மட்டும் தான் சப்ளை பண்றாங்க. எக்ஸ்ட்ரா பொருளையோ இல்ல கடத்தலுக்கு உபயோகமாவோ இந்த எக்ஸ்ட்ரா இஷ்யூவும் இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.